குட் மார்னிங். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நடத்துனதெல்லாம் படிச்சிட்டிங்களா? கொஷின் கேட்டால் சொல்லுவீங்களா? சரி, ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் போன வாரம் யாரை பற்றிலாம் பார்த்தோம்? லாஸ்ட் வீக் வேலு நாச்சியார் பற்றி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கண்ணம்மாள், நாகம்மாள், அசலாம்பிகை அம்மையார், அப்புறம் கடலூர் அஞ்சலை அம்மாள், அப்புறமா தில்லையாடி வள்ளியம்மை, சிஸ்டர் சுப்புலக்ஷ்மி. ஓகே, இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஓகேவா? இந்த வாரம் இன்னுமே இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? யார் அது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேப்பா, இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பேர் என்னென்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ஓகேவா? முதல் பெண் அமைச்சராக இவங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ ருக்மணி லக்ஷ்மிபதி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மேஜராக இவங்க ஒரு விஷயத்தில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. என்னது? காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாரா? எப்போது சால்ட் சத்தியாகிரகம் நடக்குது? 1930 நடக்குது, 1930 நடக்குது. அதில் திருச்சியில் யார் நடத்துவான்னா, திருச்சியிலேருந்து வேதாரண்யமுக்கு எந்த லீடர் வந்து ப்ரிசைட் பண்ணுவார் சால்ட் சத்தியாகிரகாவை? சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் தான் நடக்கும். எப்படி தண்டியிலேருந்து சபர்மதி ஆசிரம்லேருந்து தண்டிக்கு காந்தியடிகள் தலைமையில் நடந்ததோ, திருச்சி டு வேதாரண்யம் யார் நடத்தியிருப்பா? சி ராஜாஜி. ஸோ அதில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக இம்ப்ரெசன்ட்லாம் ஆயிருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ருக்மணி லக்ஷ்மிபதி அவங்களோட பர்த் வந்து இம்பார்ட்டன்ட். இயர் 1892 1951 மெட்ராஸில் இவங்க பிறக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ஸ் லீடர்ப்பா. ருக்மணி லக்ஷ்மிபதி வாஸ் அன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அ பொலிட்டீஷியன் பிலாங்கிங் டு த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி இவங்க. ஓகேவா? இவங்களை பற்றி இன்னொரு ஃப்ரீடம் ஃபைட்டர் என்னென்னா, சைமன் கமிஷன் ஒன்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. சைமன் கமிஷன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அதை சைமன் குழு, சைமன் கமிஷன் 1927. சரியா? 1927 இது ஒரு 7 மெம்பர் கமிட்டியாக இருக்கும். எவ்வளோ மெம்பர் கமிட்டி? சைமன் கமிஷன்னா 7 மெம்பர். ஸோ எதுக்காக இவங்க வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லிட்டு 1919. ஓகேவா? 1919 ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதை வந்து ரெவ்யூ பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஆக்ட் படி இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா, இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ரெவ்யூ பண்ணுறதுக்கு, இன்னும் மேலும் அவங்களோட இதெல்லாம் கொடுக்கறதுக்கு யார் வரா? சைமன் கமிஷன் வராங்க. அதில் இருக்க 7 பேருமே, இதில் என்ன ட்ராபேக்னா, அதில் இருக்க 7 பேருமே ஆங்கிலேயர்கள். ஓகேவா? இப்போ இந்தியாவில் வந்து சில மாற்றங்கள் பண்ணோன்னா இந்தியன்ஸுக்கு தானே தெரியும். இப்போ பிரிட்டிஷ் வந்து நம்மளை பண்ணக்கூடாதுல. அதான் இந்த 7 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இதில் ஃபுல்லாருமே யாருன்னா பிரிட்டிஷ். அதனால தான் வந்து நம்ம இங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்தியன்ஸ் கோ பேக் சைமன் அப்படின்னு ஃப்ளாக்லாம் போட்டிருப்பாங்கல்ல. இப்போ அந்த கோ பேக் சைமன் எதுக்கு? ஏன்னா அந்த 7 பேருமே ஆங்கிலேயர்களாக இருக்காங்க. புரியுதா? ஸோ அந்த சைமன் கமிஷனில் வந்து தமிழ்நாடுக்கு வந்திருப்பாங்கப்பா. தமிழ்நாட்டுக்கு எப்போ வராங்க அப்படின்னா February 18, 1929 அன்னைக்கு வராங்க. ஓகேவா? February 18, 1929 அன்னைக்கு யார் வரா தமிழ்நாடுக்கு? சைமன் குழு வராங்க. சைமன் குழுவை தமிழ்நாட்டில் யார் எதிர்த்தாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி அவர்கள். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சைமன் கோ பேக் சைமன் தமிழ்நாட்டில் எதிர்த்தவங்க. ஓகேவா? இவங்க கூட யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ருக்மணி லக்ஷ்மிபதி அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணி எதிர்க்கிறாங்க. ஓகேவா? அப்போ இவங்க வந்து எவ்வளோ ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்போவே இருந்திருக்காங்க. அப்போ அவங்க என்னன்னு பார்த்தோம்? முதல் பெண் அமைச்சர்னு ஒன்று பார்த்தோம். அப்புறமா அவங்க ஐஎன்சியில் இருக்காங்கன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த டேட்டாவும் நோட் பண்ணிக்கோங்க. சைமன் கமிஷனில் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சத்தியமூர்த்தி கூட சேர்ந்து இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க சைமன் குழுவை எதிர்த்து. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ கேட்குறாங்க, சைமன் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1927 தான். அது தமிழ்நாடுக்கு எப்போ வந்துச்சு? எப்போனா எப்போ? 29 February 18. யார் தலைமையில் தமிழ்நாட்டில் சைமன் கமிஷன் நடந்துச்சு? ப்ரொட்டஸ்ட் பண்ணது சத்தியமூர்த்தி. அவ்வளோதான். அவங்க கூட இணைஞ்சு தான் யார் பண்ணுறா? ருக்மணி லக்ஷ்மிபதி. எழுதியாச்சா?
வெறும் அந்த ரெட்டில் எழுதுனது மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, in 1926 she attended the International Women's Suffrage Alliance Congress at Paris as the Indian representative. So International Women's Suffrage Alliance, suffrage na enadhu voting rights, ஓகேவா? இந்த Women's Suffrage Allianceல பாரிஸ்ல கண்டக்ட் பண்ணும்போது யார் போய் அதை ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா நம்மளோட ருக்மணி லக்ஷ்மிபதி. நெக்ஸ்ட், she was lathi charged by the police in Vedaranyam salt satyagraha in 1930s to jail. ஓகே, இது ரொம்பவே முக்கியமானது. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கப்பா, இந்தியாவில் நடக்குது. ஓகேவா? எப்போ நடக்குதுன்னா 1930. டேட்டும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 12 மார்ச் 12 to April 6. ஓகேவா? மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 6 இந்த இயர் 1930 தான் என்ன நடக்குது? உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகம் நடக்குது. காந்தியடிகள் எங்கேருந்து எங்கே போயிட்டு உப்பை இது பண்ணி இனிமேல் சால்ட்டோட லாவை பிரேக் பண்ணாரு? எங்கேருந்து எங்கே போனார்? அவரோட சபர்மதி ஆசிரமில் இருந்து தண்டிக்கு போகிறாரு. ஓகேவா? இது வந்து காந்தியடிகள் பண்ணது. அப்புறமா அவர் வந்து சால்ட் சத்தியாகிரகா வீக் அப்படின்றத ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். அதன்படி தமிழ்நாட்டில் திருச்சியில் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யார்? சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி. அவர் என்ன பண்றாரு? எங்கேருந்து எங்கே போறாரு? திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம்க்கு போறாரு. ஸோ இதில் வந்து ராஜாஜி வந்து செலக்ட் பண்ணுவார். டோட்டலாக 100 பேர் தான் போவாங்க. எங்கே? திருச்சியிலேருந்து வேதாரண்யம்க்கு. அந்த 100 பேரில் ஒருத்தராட்டு யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ அங்கே சால்ட் டேக்ஸ் போய் சால்ட் லாவை பிரேக் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பெண் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சால்ட் சத்தியாகிரகங்களில் உள்ளே போனது யார் அப்படின்னா நம்மளோட ருக்மணி லக்ஷ்மிபதி. அதான் இந்த இதுக்கான மீனிங். ஷி வாஸ் லத்தி சார்ஜ்டு பை போலீஸ் இன் வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா இன் 1930s and was sentenced to jail. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். Rukmani Lakshmipathy was the first woman to pay a penalty for violation of salt tax. So அவங்க பெனால்ட்டியும் பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், in the boycott of foreign goods agitation also was sentenced to a prison term. மறுபடியும் அவங்க புறக்கணிக்கிறாங்கப்பா. பாய்காட்னா என்னன்னு சொன்ன போன கிளாஸ்லேயே, புறக்கணிக்கிறது. இந்த மாதிரி அந்நிய பொருட்களை, பிரிட்டிஷர்ஸோட பொருட்கள்லாம் புறக்கணிக்கிறதுல அவங்க ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் இது பாருங்க. she donated all her jewels to காந்தியடிகள் for a Harijan fund in 1933. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வட்டமேசை மாநாடுன்னு ஒன்று நடந்திருக்கும். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடுன்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் நடந்திருக்கும். ஓகேவா? இங்கே நடக்கல, இங்கிலாண்டில் நடக்குது. அங்கே வந்து எதுக்காக அதை எடுத்துகிட்டு வராங்கன்னா, இந்தியாவை வந்து எப்படி இன்னும் லாஸ் மேக் பண்ணலாம், இன்னும் என்னென்னலாம் தர வேணும் இந்தியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி வட்டமேசை மாநாடுன்னு ஒன்று இங்கிலாண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து எந்தெந்த வருஷங்களில் நடக்கும்? வெரி குட். 1930, 1931, 1932. 3 வருஷங்கள். இதை மறக்கவே கூடாது. 1930, 1931, 1932. ஓகேவா? இப்போ 1930 இப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகா. ஸோ அந்த சால்ட் சத்தியாகிரகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? போலீஸு லத்தி சார்ஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? விட்டுடுறாங்களா? அரெஸ்ட் பண்ணுறாங்களே. அரெஸ்ட் பண்ணும் போது எல்லாருமே எங்கே இருக்கிறாங்கன்னா ஜெயிலில் இருக்காங்க. மேக்ஸிமம் காங்கிரஸ்காரங்கெல்லாம் ஜெயிலில் இருப்பாங்க, காந்தி கூட. அப்போது இந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் வந்து யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ காங்கிரஸ் பீப்புள் பார்ட்டிசிபேட்டட். காங்கிரஸ் சார்பாக யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அப்புறமா என்ன ஆகுனா 1931 தான் வந்து காந்தி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். காந்தி பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே ஒரு வட்டமேசை மாநாடுனா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மட்டும்தான். சரியா? இந்த இப்போ என்ன நடக்கும்னா, இந்த வட்டமேசை மாநாடுல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கோரிக்கை வைப்பாருப்பா. அந்த கோரிக்கை என்னன்னா, செப்பரேட் எலக்டோரேட்னு கேட்பார். ஓகேவா? அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. இப்போ டிப்ரெஸ்டு கிளாஸ் இருப்பாங்கல்ல, டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு மட்டும் தனி தொகுதி.
அந்த தொகுதியில டிப்ரெஸ்டு கிளாஸே நிற்பாங்க. டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள் தான் வந்து ஓட்டும் போடுவாங்க. அதுதான் தனி தொகுதி, செப்பரேட் எலக்டோரேட்னு சொல்றாங்க. யார் சொல்றா இதை கோரிக்கை முன்வைக்கிறா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன கேட்கிறாரு? எங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுங்க ஃபார் யாருக்கு? டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு. ஆனா காந்தி என்ன பண்றாரு? உண்ணாவிரதம் இருக்கார். இப்போ வாங்சுக்லா இருந்தார்ல உண்ணாவிரதம், ஆனா அவர் அப்பவே உண்ணாவிரதம் இருக்காரு, எரவாடா ஜெயிலில் வந்து இருக்கார். இந்த மாதிரி நான் முடியவே முடியாது, ஆல்ரெடி இந்தியா வந்து பிரிஞ்சு போயிட்டு இருக்கு, இதுல இன்னும் காஸ்ட் பேஸ்லாம் என்னால கொண்டு வர முடியாது, தனி தொகுதிலாம் கொடுக்க முடியாது, வேணும்னா என்ன கொடுக்குறேன்? ரிசர்வேஷன் கொடுக்குறேன். வேணா என்ன கொடுக்குறேன்னு சொல்றாரு காந்தி அவர்கள்? ரிசர்வேஷன் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்றாருப்பா. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் செப்பரேட் எலக்டோரேட்ஸ். செப்பரேட் எலக்டோரேட்ஸ் இதை சொன்னது யாரு? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு சொன்னது அம்பேத்கர். இது வந்து கொடுக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டம். ஆனா இது வந்து ராம்சே மெக்டொனால்ட் தான் இதை நடத்துவார். எது? வட்டமேசை மாநாடு ஓகே பண்ணிடுவார். சரி தனி தொகுதி தானே கேட்குறாங்க, ஓகே பண்ணிடுவார். அதை பண்ணவே கூடாது, அதை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் என்ன பண்ணுவார்? உண்ணாவிரதம் பண்ணுவார். அப்போ காந்தி என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? வெறும் ரிசர்வேஷன் போதும், ரிசர்வேஷனே போதும் அப்படின்னு சொல்றாங்களா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா லாஸ்டா பூனா ஒப்பந்தம்னு ஒன்று போடுவாங்க. பூனா பேக்ட் யாருக்கும் இடையில போடுவாங்கன்னு கேட்பாங்க. யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கும் காந்தி அவர்களுக்கும் இந்த இயர் 1932ல போட்டது தான் வந்து பூனா பேக்ட். அந்த பூனா பேக்ட்ல என்ன இருக்கும்னா நோ செப்பரேட் எலக்டோரேட்ஸ், ஒன்லி ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? பூனா பேக்ட். இப்போ ஏன் நான் இவ்வளோ சொன்னேன்னா இதெல்லாம் முடிஞ்சிடும். தனி ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்துருவாரு லாஸ்ட்டாக அந்த பூனா பேக்டில். அப்போ வந்து காந்தி வந்து அம்பேத்கர் கிட்ட போய் அம்பேத்கர் வந்து காந்தி கிட்ட கேட்பார், இந்த மாதிரி இப்போ நிறைய ஹைரார்கீஸ் இருக்குல்லப்பா, இந்த மாதிரி ஹையர் கேஸ்ட்டு, மிட் கேஸ்ட்டு, லோவர் கேஸ்ட்லாம் இருக்குல்ல, எல்லாமே இந்த மாதிரி இருக்கு, அது எப்போ ஈவனாக ஆகும்? எல்லாம் இப்போ எப்படி இருக்கிறதுனால தான் ஒன்று, இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க அது கீழே அப்படின்றோம், அது எப்போ ஈக்குவல் ஆகும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்குறாரு? காந்தி கிட்ட போய் அம்பேத்கர் கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஒத்துக்கல, ஆனால் இந்த மாதிரி ஜாதி வேறுபாடு எப்போ அது வந்து சமமாகும் அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் வந்து காந்தி அவர்களுக்கு தெரியுது இவ்வளோ பேர் இங்கே டிப்ரெஸ்டு கிளாஸ் இருக்காங்க, ஒரு பேசிக் இது கூட அவங்களுக்கு இல்லை, அதனால நான் அவங்களுக்காக என்ன ஆரம்பிக்கிறேன்னா ஹரிஜன் சேவாக் சங்கம். ஹரிஜன்னாலே டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிஜன் சேவாக் சங்கம்னு யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. யாரு? காந்தி அவர்கள். ஹரிஜன் சேவாக் சங்கம். ஹரிஜன் சேவாக் சங்கம் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா காந்தியடிகள். ஓகேவா? ஸோ இந்த ஹரிஜன் சேவாக் சங்கம்ல என்ன பண்ணுவாங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு வந்து ஃபண்டு திரட்டுறதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, யார் அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்மளோட ருக்மணி லக்ஷ்மிபதி. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரி சொன்னேன். ஷி டொனேட்டட் ஆல் ஹர் ஜுவல்ஸ் டு காந்தியடிகள். எதுக்காகனா ஃபார் ஹரிஜன் ஃபண்டு. ஹரிஜனுக்கு அதாவது அந்த சேவாக் சங்கம்ன்றது ஓகே, அதுக்கு ஃபண்டு நிதி திரட்டுறாங்கல்ல, அதை வந்து யார் கொடுக்குறாங்க? ருக்மணி லக்ஷ்மிபதி. புரியுதா? அப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோட வருஷங்கள் 3 வருஷம், 30, 31, 32. அதுல வந்து பி.ஆர். அம்பேத்கர் என்ன கேட்கிறாரு? செப்பரேட் எலக்டோரேட் கேட்கிறாரு. அதுக்கு வந்து ராம்சே மெக்டொனால்டோ ஓகே சொல்லிடுறாரு. ஆனா காந்தி என்ன பண்றாரு? ரிசர்வேஷன் தான் கொடுக்க முடியும்ட்டு உண்ணாவிரதம். ஓகேவா? ஹங்கர் ஃபாஸ்ட் இருக்கார். சரி, இது நோட் பண்ணிக்கோங்க. வந்து கம்யூனல் அவார்டுன்னு போட்டுக்கோங்க, கம்யூனல் அவார்டு. சரி, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. லாஸ்டா she went to prison by participating in individual satyagraha in 1940. she contested and won a by election. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். ஸோ இவங்க வந்து இவ்வளோ புரட்சிகரவாதியாக இருக்காங்க. இப்போ அவங்க ஒன்ஸ் ஜெயிலில் போயிட்டாங்கப்பா, ஜெயிலில் போயிட்டு வெளில வந்தோடனே ஒரு பெண் வந்து ஜெயிலுக்குலாம் போயிருக்காங்க, பெனால்ட்டிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னோடனே அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஷி கண்டெஸ்டட் அண்ட் ஒன் அ பை எலெக்ஷன். ஸோ பை எலெக்ஷனில் நின்று டு த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் 1934. அப்போ இவங்களோட வருஷம் 1934ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1934நாவே பை எலெக்ஷன் ஆஃப் மெட்ராஸ் எம்எல்சி, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நெக்ஸ்ட்டு இன்னொரு வருஷம் 1937, இன்னொரு வருஷம். அதில் என்ன நடக்குதுன்னா
she was elected to Madras presidency. ஸோ இதில் வந்து என்ன இருப்பாங்கன்னா சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்னவா இருக்காங்கன்னா ஒரு she was elected to the Madras Presidency Legislative Assembly in 1937 and served as the Deputy Speaker till 1945. ஸோ அவங்க டெப்டி ஸ்பீக்கராகவும் இருக்காங்க, துணை சபாநாயகராகவும் இருக்காங்க, அப்புறமா மெட்ராஸ் பிரசிடென்சியோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எலெக்டட் மெம்பராகவும் இருக்காங்க 1937. ஸோ இந்த 2 வருஷங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க. 1934னா பை எலெக்ஷன் இன் எம்எல்சி. அப்புறம் 1937னா ஓகே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். அவ்வளோதான். டெப்டி ஸ்பீக்கர்னாவே இவங்க ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர்னு பார்த்தோமா, ஸ்டார்டிங்ல ஏதாவது சொன்னேன். ஷி வாஸ் த மினிஸ்டர் ஃபார் பப்ளிக் ஹெல்த் ஆஃப் பிரசிடென்சி இன் டி பிரகாசம் கேபினெட். ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி விமன் மினிஸ்டர் ஆஃப் த பிரசிடென்சி. ஸோ ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். அவங்க தான் யாரு? ஷி வாஸ் த மினிஸ்டர். ஸோ அது என்ன மினிஸ்டர்னா பப்ளிக் ஹெல்த் ஆஃப் பிரசிடென்சி இன் யாரோட பீரியட்ல அப்படின்னா டி பிரகாசம் கேபினெட். ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி விமன் மினிஸ்டர் ஆஃப் தி பிரசிடென்சி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்தது யாரு? ருக்மணி லக்ஷ்மிபதி. சும்மா ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. நம்பர் 1 கஷ்டமான பாயிண்ட்ஸா சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு பாயிண்ட். ஓகே, 1934 பை எலெக்ஷன் எம்எல்சி. நெக்ஸ்ட் சொல்லுப்பா, நீங்க சொல்லுங்க. 19 என்னவா இருந்தாங்க? ஓகே, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்க இருந்தாங்க, அப்புறமா டெப்டி ஸ்பீக்கராகவும் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வெரி குட். விமன் சஃப்ரேஜில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. பாரிஸில் நடந்ததை இவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் சைமன் குழுக்கு எதிராக இவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஹரிஜன் ஃபண்டுக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அப்புறம் உப்பு சத்தியாகிரகம் வந்துட்டுமே 1930 சால்ட் சத்தியாகிரகா சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் வந்துச்சுன்னா யார் அவங்க? ருக்மணி லக்ஷ்மிபதி. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் லக்ஷ்மி சுவாமிநாதன். ஸோ இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லக்ஷ்மி கேப்டன் லக்ஷ்மி சேகல் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? லக்ஷ்மி சுவாமிநாதன் இவங்க யாரு அப்படின்னா, ஸோ இவங்களோட பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Born as Lakshmi Swaminathan on October 24, 1914 in Madras, now Chennai. Okay va? Her father, yaru S. Swaminathan, was a prominent criminal lawyer at Madras High Court. La அவர் என்னவா இருக்காரு? லாயரா இருக்காரு. அப்புறமா her mother Ammu Swaminathan was a renowned social worker, Indian independence activist and a member of Constituent Assembly. Very very important. Next நம்ம அம்மு சுவாமிநாதன் பத்தி தான் பார்ப்போம். இப்போ அவங்களோட அம்மாவும் அப்பாவும், அம்மா பேர் என்ன? சுவாமிநாதன். அப்பா பேர் என்ன? அம்மு சுவாமிநாதன். ஏன்? நெக்ஸ்ட் அம்மா பேரு தான். அம்மா பேருன்ட்டனா? அப்பா பேரு சுவாமிநாதன், அம்மா பேரு அம்மு சுவாமிநாதன். ஓகே, சாரி. நெக்ஸ்ட் she studied at Queen Mary's College, Chennai and received her MBBS degree from Madras Medical College in 1938. Very very important. So அவங்களோட MBBS எங்க வாங்குறாங்க? Madras Medical Collegeல வாங்குறாங்க. Next in 1940 she moved to Singapore. So அவங்க MBBS டிகிரிலாம் வச்சுட்டு அவங்க எங்க போறாங்க? சிங்கப்பூர் போயிட்டு where she established a free clinic to provide medical aid to unprivileged migrant Indian laborers. ஸோ அவங்க சிங்கப்பூர் போயிட்டு அங்கே இருக்க இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அன்பிரிவிலேஜ் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வச்சிருக்க இந்த ஃப்ரீ கிளினிக்கில் வந்து மெடிசன் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெடிக்கல் எய்டை வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறா? நம்மளோட லக்ஷ்மி சுவாமிநாதன். லக்ஷ்மி சுவாமிநாதன். நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் ஆர்மி. சொல்லுங்கப்பா, இந்தியன் நேஷனல் ஆர்மியை யார் ஃபவுண்ட் பண்ணா? INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவம். பாருங்க, இந்த இயர் 1942ல் February 17 கேப்டன் மோகன் சிங்
கேப்டன் மோகன் சிங். இவங்க தான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. லேட்டர் 1943 பிறகு அதை ரிவைவ் பண்ணது யார் அப்படின்னா நம்மளோட சுபாஷ் சந்திர போஸ். சரியா? ஸோ இந்த நேஷ்னல் இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி சுவாமிநாதன் பார்த்தோம்ல, அவங்க போயிட்டு கேட்பாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட, இந்த மாதிரி நானும் உங்களோட படையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே சுபாஷ் சந்திர போஸ் ஓகே சொல்லிட்டு இந்த ஐஎன்ஏல இருக்க ஒரு பிரிவு இருக்கும், அந்த பிரிவு பேர் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட். ஓகேவா? ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் அது வந்து விமனோட படை. ஓகேவா? அதுக்கான ஹெட்டா யாரை போடுறாங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி சுவாமிநாதன். அன்னிலேருந்து அவங்கள கேப்டன் லக்ஷ்மி சேகல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கேப்டன் லக்ஷ்மி சேகல். ஸோ அவங்களோட முன்னாடி இருந்த பேர் என்ன? லக்ஷ்மி சுவாமிநாதன். ஆஃப்டர் கம்மிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஐஎன்ஏ அவங்க பேர் என்னன்னு சொல்றாங்க? கேப்டன் லக்ஷ்மி சேகல். சரியா? In July 1943 she met நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் in சிங்கப்பூர். ஸோ இது ஆரம்பிச்சதும் சிங்கப்பூர்ல தான். And requested the formation of a women's combat unit. So அவங்க தான் வந்து ஃபார்மேஷனே பண்றாங்க. formation of the என்ன யூனிட்? women's combat unit. She became the commanding officer of the newly formed Rani of Jhansi regiment, earning the title Captain Lakshmi. புரியுதா? அப்போ அந்த ஐஎன்ஏல புதுசா ஒரு பெண்கள் படையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னதே இவங்க தான், ஃபார்மேஷன். ஸோ அந்த ஃபார்மேஷன் பண்ணதோட ரெஜிமெண்ட் நேம் என்ன? ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட். அதோட ஹெட் யாரு? நம்மளோட கேப்டன் லக்ஷ்மி சேகல். நெக்ஸ்ட், she was appointed as the Minister of Women's Affairs in Provisional Government of Azad Hind Free India led by Netaji. ஸோ இவங்க என்னவா இருக்காங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் விமென்ஸ் அஃபேர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ரொவின்ஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஆசாத் ஹிந்த் லெட் பை யாரு? நம்மளோட நேதாஜி. சரி, இது வரையும் எழுதிக்கிறீங்களா? நெக்ஸ்ட், கேப்சர்ட் பை பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஐஎன்ஏ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ன பண்ணுறாங்க? நிறைய போராட்டங்கள் பண்ணும்போது அவங்க பர்மாவுக்கு போகிறாங்க. ஓகேவா? பர்மாவுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து இவங்களால வின் பண்ண முடியல, அங்கே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நிறைய பேர் இப்போ நம்ம ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகிறோம் இல்லைனா வந்து போராடுறோம் அப்படின்னா எல்லாருமே சேஃபாக வீட்டுக்கு வருவோமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் இல்லை. அங்கே நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, நேஷ்னல் லீடர்ஸ் இறந்துருவாங்க. அப்போ அவங்களோட வீர மரணங்களுக்கெல்லாம் இவங்க அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க பர்மாவுக்கு போகிறாங்க போராடுறதுக்கு, அங்கே அவங்க ஃபெயிலியர் தான் ஆகுறாங்க. ஸோ இவங்க கூட வந்த சில பேர் என்ன ஆகுறாங்கன்னா அந்த பர்மா வழியில் என்ன ஆகுறாங்க? இறந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலி செலுத்துறாங்க. ஸோ அதுதான் captured by Burma forces, British forces in Burma in May 1945. She was brought back to India in March 1946, which sparked national-wide nationalist protest. So இது பெரும் அளவு தாக்கம் கொண்டு வருது அப்படின்றத சொல்றாங்க. Next, joined the Communist Party of India, Marxist, CPIM. ஓகேவா? அதில் வந்து இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. எப்போ? இந்த இயர் 1971 and served as a member of ராஜ்ய சபா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ அவங்க CPIMல எப்போ ஜாயின் பண்ணுறாங்க? 1971 and served as a member of the ராஜ்ய சபா. நெக்ஸ்ட், இங்கே பாருங்க, in 2002 she contested the Indian presidential election. ஸோ பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க ஆஸ் த ஜாயிண்ட் அப்போசிஷன். யாரோட அப்போசிஷன் கேண்டிடேட்டாக இருக்காங்கன்னா அகேன்ஸ்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம். பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் யார் வந்து கண்டெஸ்ட் பண்ணால்? நம்மளோட அப்துல் கலாம் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவருக்கு அப்போசிஷனில் யார்? நம்மளோட லக்ஷ்மி சேகல். Next, awarded the Padma Vibhushan in 1998 by the government of India. Last அவங்களுக்கு என்ன அவார்ட் கொடுக்குறாங்க? Padma Vibhushan in the year 1998. Next, passed away on July 23, 2012 at the age of 97 in Kanpur, donating her body to a medical college for research. ஓகேவா? அவங்க இறந்த பிறகும் அவங்களோட பாடி ரிசர்ச்காக அவங்க கொடுக்குறாங்க. எப்போ passed away? July 23, 2012. ஓகேவா? ஈஸியாக இருந்ததா? இப்போ சொல்லுங்க, அம்மு சுவாமிநாதன் பற்றி, சாரி லக்ஷ்மி சுவாமிநாதன் பற்றி சொல்லுங்க. நம்பர் 1. ஓகே, குயின் மேரிஸ், MBBS. ஓகே,
வெரி குட். சிங்கப்பூரில் போயிட்டு என்ன பண்ணாங்க? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மியில் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டுக்கு கமாண்டிங் ஆஃபீஸராக போகிறாங்க. ஓகே ரெஜிமெண்ட். நெக்ஸ்ட்டு ரெஜிமெண்ட் அது ஓகே. வேறு பாய்ஸ் சைட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் அப்போசிஷனாக யார் கூட நிற்கிறாங்கன்னா நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் கூட. நெக்ஸ்ட்டு வெரி குட். மினிஸ்டர் ஆஃப் விமென், அவங்க ஒரு மினிஸ்டராக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் படிச்சுக்கணும். நல்லா ஒரு முறை வீட்டில் போய் ரிவிஷன் கொடுக்கணும்ப்பா, அப்படியே வந்துடக்கூடாது நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு. இப்போ நம்ம யாரை பற்றி எழுதலையா அதை? சரி எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம அம்மு சுவாமிநாதன் பற்றி பார்க்கலாம். ஸோ அம்மு சுவாமிநாதன் யாருடைய அம்மா? கேப்டன் லக்ஷ்மி சேகலோட அம்மா. யாரோட ஒய்ஃப்? சுவாமிநாதனுடைய ஒய்ஃப். அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. சரி, இவங்களை பாருங்க, இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்ட்க்கும் 20 இயர்ஸ் கேப். ஓகேவா? எவ்வளோ கேப்பு? 20 இயர்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் என்னது? சுவாமிநாதன். அந்த சுவாமிநாதன் வந்து எப்படி இவங்களோட அப்பா தானே கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரு. ஏன் கல்யாணம் பண்ணார்னா, அந்த சுவாமிநாதன் வந்து என்னன்னு பார்த்தோம், அவர் வந்து ஒரு அட்வொகேட், லாயர்னு பார்த்தோமா, கிரிமினல் லாயர்னு பார்த்தோமா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவர் வந்து சின்ன வயசுல எஜுகேஷனுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இவங்களோட அப்பா இருக்கார்ல, அம்மு சுவாமிநாதனோட அப்பா தான் வந்து உதவி பண்ணாராம். அதனால அவர் ஒரு பெரிய லெவலில் ஆயிருக்காரு. அதனால இவங்களோட பொண்ணை வந்து அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போது இவங்களுக்கும் சுவாமிநாதுக்கும் இருக்க கேப், மேரேஜ் இடைவெளி என்னன்னா 20 இயர்ஸ். எதனால கல்யாணம் பண்ணாங்கன்னு இப்போ நம்ம ரீசன் பார்த்தோம். இவங்களை பாருங்களேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க. She was the wife of lawyer Swaminathan and mother of Captain Lakshmi. Got trained in many fields like car driving, horse riding, swimming and playing tennis. இப்போ பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? இப்போது சுவாமிநாதன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மு சுவாமிநாதனை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அம்மு சுவாமிநாதன் நிறைய இந்த புரட்சிகரமாக இருக்கணும், பெண்களுக்கான வாக்குரிமை இருக்கணும், பர்தாலாம் அணியக்கூடாது, பெண்களுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கணும், அந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்கவங்க தான் அம்மு சுவாமிநாதன். அதை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் யார் சுவாமிநாதன் வந்து என்ன பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே மேரேஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்களை டேக் கேர் பண்ணி கார் டிரைவிங்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, ஸ்விம்மிங்கு, அப்புறம் பிளேயிங் டென்னிஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க தான் சப்போர்ட் பண்ணி சொல்லி தராங்க. நெக்ஸ்ட் was drawn to the freedom movement after listening to a speech by காந்தி அடிகள் in 1920. ஸோ இவங்க யாரோட ஸ்பீச் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னா காந்தி அடிகள். நெக்ஸ்ட், a high society lifestyle turned into a sublime one. She switched over to காதி. ஸோ அவங்க என்ன துணி போடுறாங்கன்னா காதி ஆடைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கெரியர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், அரசு நிர்ணய சபைன்னு இருக்குமா, இங்கே பாருங்க, அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி இருக்கா, அதோட she was elected to the constituent assembly from the Madras constituency in 1946. நம்ம படிச்சோம்ல பாலிட்டில மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதோட அந்த நிர்ணய சபை இருக்குமா, அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அதுல வந்து இவங்க இருக்காங்க elected as the elected to the constituent assembly. Next, she was a member of Chennai corporation and of parliament twice. So இதுமே நோட் பண்ணிக்கோங்க. Next, post independence she was elected to first Lok Sabha elect ஆகுறாங்க in the year 1952 and subsequently to the Rajya Sabha in 1954. She was a keen participant in agitations against the British. So அப்ப சொல்லுங்க, அவங்க எதுலலாம் வந்து ரோல் ப்ளே பண்றாங்க? 1946ல மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில இருக்காங்க. அப்புறமா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து லோக் சபால 1952 அண்ட் ராஜ்யசபால 1954. ஓகே, இதெல்லாமே யாரு? அம்மு சுவாமிநாதன். நெக்ஸ்ட், ஓகேப்பா. ஸோ இது வரையும் நீங்கள் எழுதுங்க. இவங்கள பற்றிலாம் கொஷின் கேட்பாங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து படிச்சுட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம ஒரு பிரைட்டாக இருப்போம். இல்லைனா வந்து போதும் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது படிப்பு விஷயத்தில் மட்டும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? வை மு கோதைநாயகி அம்மாள். ஓகே, இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட ஃபுல் நேம் பாருங்கள், வைத்தமாநிதி
முடும்பை கோதைநாயகி அம்மாள். ஓகே, என்னாச்சு? நேமே பயங்கரமா இருக்கா? சொல்லுங்க. வைதமாநிதி முடும்பை கோதைநாயகி அம்மாள். உங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் கெஸ் பண்ணுங்க. 5 years. இவங்க தான்ப்பா 5 yearsல குழந்தை திருமணம். ஓகேவா? 5 yearsல என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இவங்க ஸ்கூலே போலல. ஆனா இவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. என்ன டைட்டில் தெரியுமா? நாவல் ராணி. ஓகேவா? நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி, அதெல்லாம் இவங்களுக்கான டைட்டில். 115 புக்ஸ் எழுதியிருக்காங்க இவங்க. ஆனால் ஸ்கூல் எஜுகேஷனே கிடையாது அவங்களுக்கு. நம்மளாம் ஸ்கூலில் இல்லைன்னு தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? ஏபிசிடிலாம் ஏன்னா சொல்லி கொடுத்து தானே நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் இவங்களோட ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்தது. படிக்கும் போது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க பாருங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு. அங்கே போயிட்டு இவங்களுக்கு நிறைய இமேஜினாக தோணுமா, இமேஜினேட்டிவாக. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு கதை இருக்குது. இப்போ நம்ம கூட கனவுல எதனா வரும்ல, இப்போ நம்ம மற்றவங்க கூட சொல்லும் போது இப்படி கூட அவனுக்கு கனவு வரும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு கனவால் யோசிக்கிறாங்க அவங்களே இந்த மாதிரி ஒரு கதை. ஆனால் அவங்களுக்கு வந்து அது எழுத வரல. அதனால அவங்க வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அங்கே இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நான் அந்த கதை சொல்கிறேன், நீ எழுது அப்படின்னு சொன்னோடனே படித்து பார்த்தா சூப்பராக இருக்குது கதை. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட இது வந்து ஆரம்பிக்குது, கதை சொல்கிறது. அதுக்கப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்களோட மதர் இன் லா கிட்ட வந்து தெலுங்கு கற்றுக்குறாங்க. அதை பற்றிலாம் பார்க்கலாம். 1st December 1901 20th February 1960 was a Tamil writer. Basic schooling கிடையாது. ஆனால் இவங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க, தமிழ் ரைட்டர், நாவலிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட் who is remembered as the first woman to occupy the editorial board of Tamil magazine. தமிழ் மேகசினோட எடிட்டோரியல் போர்டில் ஃபர்ஸ்ட் விமன் யார்? நம்மளோட கோதை நாயகி அம்மாள். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, she wrote 115 books and published a monthly Tamil magazine. ரொம்ப முக்கியமானது ஜெகன் மோகினி. ஓகேவா? மந்த்லி magazine ஜெகன் மோகினி. Vai Mu Kodhainayagi was the first female writer in Tamil to write a detective novel. டிடெக்டிவ் நாவல் பற்றி எழுதுகிற ஃபர்ஸ்ட் விமன் யார்? நம்மளோட வை மு கோதைநாயகி. அதனால தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாவல் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. She had a multifarious personality and she excelled in fields like public speaking, social service and fiction writing and was a keen freedom fighter. அவங்க freedom fighter-ஆ இருக்காங்க. She was hailed as the queen of fictions. Queen of fictions ன்னு யாரை சொல்றோம்? நம்மளோட வை மு கோதைநாயகி. அது தமிழ்ல தான் என்னது? நாவல் ராணி. இங்க பாருங்க, நாவல்களின் ராணி, குயின் ஆஃப் ஃபிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. However, she was not well recognized in the books on the history of Tamil literature. ஓகேவா? நெக்ஸ்ட், கோதை had no formal schooling and she could not read or write. எழுத படிக்க தெரியல. At time of her marriage her husband was insistent. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும்ல, இப்போ இவ்வளோ நல்லா கதை சொல்கிறாங்க, அப்போ இவங்களை என்ன பண்ணணும், இன்னும் நம்ம அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு her husband was insistent that கோதை should be educated. அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும்னு அவங்க ஹஸ்பண்ட் தான் யோசிக்கிறார். she also learned the Telugu language from her mother-in-law. இதை நான் சொன்னேன். நெக்ஸ்ட், even though Kodai could not read or write, she often used to sing verses from Thiruvaimozhi at home. So அவங்க வீட்டிலே வந்து பாடுறாங்க. ஓகேவா? This helped her to a great extent to become proficient in Tamil language. Next, it is said that the celebrated singer Miss D.K. Pattamal was greatly encouraged by Kodhainayagi to give public performances. So அப்போ பட்டமாலுக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யாரு? நம்மளோட கோதை நாயகி. என்கரேஜ் பண்றது. மகாகவி பாரதியார் was also said to be a great fan of கோதை நாயகி's singing. Young Kodai regularly sang for All India Radio and also released several gramophone records. அப்போ சின்ன வயசா இருக்கும் போது அவங்க பாட்டு பாடி என்ன பண்றாங்க? ஆல் இண்டியா ரேடியோ அதில் வந்து பாட்டு பாடி அண்ட் ரிலீஸ்டு செவரல் கிராமோஃபோன்ஸாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? சரி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட்ஸ் பாருங்க. ரெஸ்பாண்டிங் டு மகாத்மா காந்திஸ் கால். ஸோ இவங்கள மகாத்மா காந்தியோட ஃபாலோவர். இன் 1931 she participated in the சத்யாகிரஹா against toddy and liquor shops and was arrested by police. ஓகேவா? லிக்கர் ஷாப்ஸ்க்கு எதிர்க்காக இவங்க அஜிடேட் பண்ணுறாங்க. அதனால இவங்கள என்ன பண்ணுறாங்க? அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. The trial court
found her guilty and awarded a prison sentence of 6 months, which was increased to 8 months when she refused to pay the fine that was imposed on her by the court. So 6 மாசம் சிறை தண்டனை எவ்வளவா அதிகமாகுது? 8 மாசமா ஆகுது. சரி, நெக்ஸ்ட். In 1932, she was again sentenced for participation in agitation against the Lothian Commission and the still for the boycott of foreign clothes. So foreign clothes வந்து அவங்க boycott பண்ணதுக்காக மறுபடியும் imprisonment நடக்குது. இங்க பாருங்க, while serving her sentences in prison, she continued her passion for writing novels. ஸோ அவங்க நாவல் எங்கெல்லாம் எழுதுறாங்க? ஜெயிலில் கூட எழுதுறாங்க. many of which contain the true life incidents of co-prisoners as themes and main plots. ஸோ அவங்க ஜெயிலில் எழுதும் போது எதை வந்து அவங்க முக்கியப்படுத்தி எழுதுறாங்கன்னா, ஜெயில் உள்ள இருக்க அவங்கள மாதிரியே இருக்க இன்னொரு ஜெயில் கைதி எப்படி இருப்பாங்க, அங்கே என்னெல்லாம் நடக்குது, அதை பற்றிலாம் எழுதுறாங்க. Her husband Parthasarathi managed the magazine Jagan Mogini during her imprisonment. ஸோ அவங்க உள்ள இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து அதை இது பண்ணிக்கிறார், மேனேஜ் பண்ணிக்கிறாரு. After Mahatma Gandhi was assassinated in 1948, to commemorate his memory, she started a association called Mahatma Ji Seva Sangam to help the poor and orphaned child. ஸோ அனாதை குழந்தைகளுக்காக அவங்கள வந்து எஜுகேட் பண்ணணும், அவங்கள பராமரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஒரு அசோசியேஷன், மகாத்மா ஜியா called Mahatma Ji Seva Sangam. Okay. When then Congress government gave 10 acres of land in recognition. இங்கே என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ், அதனால் என்ன பண்ணுறதா கவர்மெண்ட் வந்து 10 ஏக்கர் நிலம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, recognition of her public service and patriotism, she handed over all the 10 acres of land to Sri Vinoba Bhave for his Bhudan Gramdan movement. ஓகேவா? இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 1951 நடக்கும்பா இது பூதான் மூமெண்ட்னு சொல்லிட்டு 1951. ஓகேவா? பூதான் மூமெண்ட் இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீ வினோபா பாவே, ஆச்சாரியா வினோபா பாவே. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட் ஆஃப் லேண்ட், பூதான்னா பெரிய விஷயம் நினச்சிக்காதீங்க, கிஃப்ட். நீங்களே சொல்லுங்க இதுலேருந்து கிஃப்ட் ஆஃப் லேண்ட்னா என்னதுன்னு. யாருக்கு தானமாக கொடுப்பாங்க? என்னத்தை தானமாக கொடுக்குறாங்க? பூமி தான இயக்கம் தமிழில் அப்படின்னா என்னவா இருக்கும்? நிலமற்றவங்களுக்கு நிறைய நிலம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து வழங்குறது பேர் தான் பூமி தான இயக்கம். ஓகேவா? அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆச்சாரியா வினோபா பாவே. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு 10 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு கொடுக்குறாங்க இவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு. அதை எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்துட்றாங்க? பூதான் மூமெண்ட். ஏன்னா இந்த நகை, பொண்ணு, இடம் இதெல்லாம் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் ஆஃப் லேண்டு பண்ணிடுறாங்க. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து யார்? கோதை நாயகி, வைமு கோதை நாயகி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? சரி, ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள் கோதை நாயகிலேருந்து. She wrote almost 115 books. அப்புறமா சரி, எனக்கு இதை சொல்ல வந்துட்டேன் நான். ஒரே நிமிஷம், அவங்களோட சிறப்பு பெயர்கள் நான் எழுதிக்கோங்க. ஒரே நிமிஷம் கவனிங்க. ஸோ வைமு கோதை நாயகியோட சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். என்னது? நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி. அப்புறம் அவங்க எழுதின ஃபஸ்ட்டு நூல் பார்த்தீங்கன்னா இந்திர மோகனா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அபவுட் வைமு கோதை நாயகி. ஓகேவா? இப்போ எழுதிக்கோங்க ஃபஸ்ட்லேருந்து. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது K.B. சுந்தராம்பாள். ஓகேவா? இந்த இயர் 1908 to 1980. சரி, இவங்க யாருப்பா? K.B. சுந்தராம்பாள் ஒரு லெஜெண்டரி கர்நாடிக் சிங்கர் தான் நம்மளோட K.B. சுந்தராம்பாள். பார்த்துருக்கீங்கல்ல, பக்தி பாடல்கள், பேட்ரியாட்டிக் பாடல்கள்லாம் நிறைய பாடியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகேவா? சரி, இவங்க பாருங்க, இவங்க வந்து மேக்ஸிமம் நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்கன்னா ஔவையார், அந்த ஐகானிக் ஔவையார் ரோல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஔவையார், நந்தனார் மூவி, அந்த மூவிலாம் இவங்களோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே அதுவாக தான் இருந்திருக்கும். சரியா? இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கிட்டப்பா. K.B. Sundarambal was born on 11th October 1908 in கொடுமுடி at சேலம். ஓகேவா? இவங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா கேபினா கொடுமுடி பாலம்பாள் சுந்தராம்பாள். கொடுமுடி பாலம்பாள் சுந்தராம்பாள். இவங்களை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கொடுமுடி கோகிலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா நைட்டிங்கேல் ஆஃப் கொடுமுடி.
கொடுமுடியோட நைட்டிங்கேல்னு யாரை சொல்கிறாங்கன்னா நம்மளோட சுந்தராம்பால சொல்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து சேலம் கொடுமுடி at சேலம். According to some sources, it was while singing this on a train that the 10-year-old Sundarambal attracted the attention of Nadesa Iyer, an amateur stage actor, producer and talent scout. So இவங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இவங்க அப்பா வந்து இறந்துருவார். ஓகேவா, இவங்க கூட பிறந்தவங்களா இருப்பாங்க, அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலில் போய் பாடுவாங்க. கோவிலில் பாடும்போது பக்தி பாடல்கள்லாம் பாடும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கே, அந்த கணீர் வாய்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு முறை ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போது பாடியிருப்பாங்க. அப்போ இன்னுமே க்ரௌட் வந்து கேதர் ஆகும் இவங்கள பார்த்து. அப்போ ஒருத்தர் இவங்களை பார்த்து நடேச ஐயர், அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், டேலண்ட் ஸ்கவுட், இதெல்லாம் இவர் பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு அந்த லெஜிஸ்லேச்சருக்குள்ளே போயிருப்பாங்க. ஓகேவா, ரோல் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுந்தராம்பால் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் எஸ்ஜி கிட்டப்பா வேர் ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் தட் தே பிகன் அதரண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த ஐஎன்சி. ஐஎன்சியோட சப்போர்ட்டர்ஸாக யார் இருக்கா? சுந்தராம்பாலும் அவங்களோட ஹஸ்பண்டான கிட்டப்பாவும் இருக்காங்க. A nationalist, she joined the Gandhian movement and assured the emotions of people in Tamil Nadu to her patriotic songs. உணர்ச்சி பூர்வமா இப்போ தேசத்துக்காக பாடுவாங்களா, அதான் patriotic songs. காந்தி அடிகளோட ஃபாலோவராக இருக்காங்க. Sundarambal continued to campaign the movement, recording several gramophone discs and exalting the struggle and sacrifices it entailed. She also made it to a point டு ஆல்வேஸ் வியர் காதி. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுவாங்க. ஓகேவா, இறந்துட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக அவங்களோட அப்பியரன்ஸே மாற்றிட்டு ஒன்லி காதி போட்டுப்பாங்க, நிறைய பேட்ரியாட்டிக் சாங்ஸ் பாடுவாங்க. அப்புறமா அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து யார் கூடயும் பேராய் கூட நடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா நந்தனார் மூவி, அதை எழுதிக்கோங்க. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் எஸ்பி சுந்தராம்பாள் என்னது? நந்தனார் மூவி. ஔவையார்ன்ற மூவிலலாம் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. ஔவையாராகவே அவங்களோட ஐகானிக் ரோலே ஔவையார் தான். She often actively campaigned in support of Congress party candidates at various elections. She had sung songs on Khadi movement, demolition of untouchability and against white men rule. Britishers அவங்கள இருக்க கூடாது, untouchability இருக்க கூடாது, அப்புறம் காதி மூமெண்ட்டை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. During Kamarajar's rule in 1958, she was elected as the member of Tamil Nadu Legislative Council. அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்க என்னவா ஆகுறாங்க? இப்போ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட எலெக்டட் as the member of தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, ஸோ இப்போ நம்ம யாரை பார்த்தோன்னா K.B. சுந்தராம்பால் பற்றி. ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்தனார் மூவி, ஔவையார், அப்புறம் அவங்க என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக மாறுறாங்க. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? கிட்டப்பா. அப்புறமா வேற என்னெல்லாம் இருக்குது அவங்களோட ஃபுல் நேம் என்ன? கொடுமுடி பாலம்பால் சுந்தராம்பால். ஓகே, அவங்கள என்னன்னு சொல்றாங்க? கொடுமுடி கோக்கிலம், நைட்டிங்கேல் ஆஃப் கொடுமுடி. அவ்வளோதான்ப்பா, இது போதும், எழுதிக்கிறீங்களா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் பிளே, ஃபேமஸ் பிளே என்னன்னா வள்ளி திருமணம். ஓகேவா, அதோட ஃபேமஸ் பிளேல இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டப்பாவும் நடிச்சிருப்பாங்க. வள்ளி திருமணம், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டாக, ஓகேவா, இம்பார்ட்டன்ட் விமன் பர்சனாலிட்டிஸ் இன் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா, ஸோ இவங்களாம் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி நிறைய விஷயங்களில் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா, என்னென்ன விஷயங்கள் பாருங்கள். இவங்க தான் நம்மளோட முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள், லேடி ஆஃப் மெனி ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டாக்டர். ஓகேவா, தமிழ்நாட்டிலே முதல் மருத்துவர் டாக்டர் யார், எம்பிபிஎஸ் குவாலிஃபை ஆகுறாங்க யாருன்னா நம்மளோட முத்துலக்ஷ்மி ரெட்டி. ஓகே, அப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டாக்டர் யார்? ஆனந்தி ஜோஷி. ஓகேவா, ஆனந்தி ஜோஷி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டாக்டரு. தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டாக்டர் யார்? முத்துலக்ஷ்மி ரெட்டி. இவங்க புதுக்கோட்டையில் பிறந்திருப்பாங்க. சரியா? First female student in a men's college. She held a brilliant academic record. So இவங்க தான் என்னது? Women's ஒரே ஒரு women in men's college அப்படின்னு சொல்றாங்க. The first Indian legislature, the first women legislature in India in the Madras legislative, சட்ட மேலவை.
legislative council first women யார் நம்மளோட முத்துலட்சுமி ரெட்டி. Okay, elected as a deputy president. Next, became the first women house surgeon. Okay, house surgeon ஆவும் இவங்க இருக்காங்க. அப்ப என்னெல்லாம் first இருக்காங்க? First doctor in Tamil Nadu. அப்புறமா first female student in men's college. Next, first women legislature in India. First women house surgeon இருந்திருக்காங்க. ஓகேவா? Next, worked for women's equality, started women's hospitals, shelters and food against trafficking. Okay, shelters na avvai illam adalam patti nama next paakalam. Next, founded the Cancer Relief Fund and the Ammaiyar Cancer Institute, which today offers treatment to 80,000 cancer patients a year. So இவங்க ரொம்ப important. இதுல வந்து கண்டிப்பா क्वेश्चन வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க எங்கே பிறக்கிறாங்கன்னா புதுக்கோட்டையில் பிறக்கிறாங்க. எப்போ பிறக்கிறாங்கன்னா ஜூலை 30. ஓகேவா? ஜூலை 30. ஸோ இவங்க வந்து பாருங்க, அப்போல்லாம் வந்து பெண்களுக்கு கல்வியே மறுக்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், நான் ஒரு மருத்துவர் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் இவங்க இருந்தது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை. அப்போ புதுக்கோட்டை மன்னர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் என்ன படிக்கணும், ஒரு மெடிசனுக்கு படிக்கணும், எனக்கு வந்து காலேஜில் இடம் கொடுங்க அப்படின்னு யாருக்கிட்ட கேட்குறாங்கன்னா அந்த புதுக்கோட்டை மன்னர்கிட்ட. அவர் என்ன பண்ணுவார்னா கிராண்ட் பண்ணுவார். எந்த வருஷத்தில் அப்படின்னா 1907 வந்து புதுக்கோட்டை மன்னர் வந்து எம்பிபிஎஸ் படிக்க ஓகே அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ 5 இயர்ஸில் அப்போ எது வரையும் படிப்பாங்க? 1912 வரையும் அவங்களோட எம்பிபிஎஸ் டிகிரி ஆனது நடக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இந்த கிரேட் culture heritage of Tamil Nadu, there are some black spots found and removed. சரி, இது வந்து தேவதாசி பத்தி சொல்றாங்க. இங்க இருங்க, இது அப்படியே வெயிட் பண்ணுங்க, இங்க முடிச்சிடலாம். One of the important leaders who fought vigorously யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி was born, very very important, July 30, 1886 in புதுக்கோட்டை. எங்க பிறக்கிறாங்கன்னா புதுக்கோட்டையில் பிறக்கிறாங்க. ஸோ இவங்க சரியான எப்படி சொல்கிறதுனா விமன் ரிலேட்டடான ஆஸ்பெக்டில் ஒரு பெரிய லீடர்ப்பா. ஓகேவா? இவங்களோட மெயினான என்ன அப்படின்னா தேவதாசி. சரி, இந்த பேர்லேயே இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்றது தேவதாசி. தேவதாசி சொல்லுங்க. தேவன்னா என்ன? காடுன்னு வச்சுக்கலாமா? தேவா கடவுள்னு வச்சுக்கோங்க. காட். தாசினா உங்களோட தாசன் நான் அப்படின்னா என்னது? சர்வெண்ட். அப்ப சர்வெண்ட் ஆஃப் காட், கடவுளோட பணிகளை செய்யறவங்க. சர்வெண்ட் ஆஃப் காட் தான் தேவதாசி. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீமேல் சைல்டு ஒரு சர்டன் ஏஜ் அட்டைன் பண்ண உடனே கேர்ள் சைல்டை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கோவிலுக்கு வந்து பொட்டு கட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது பேர் தமிழ்ல பொட்டு கட்டுதல். ஓகேவா? அது கடவுளுக்கு பிரியமான வேலை. அங்க வரவங்களை வந்து கிரீட் பண்றது, இல்ல ஆலயத்தை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி வேலை தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு தேவதாசி முறை. லேட்டரா அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தப்பான விஷயங்களுக்குலாம் அந்த பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அதை என்ன பண்ணணும், அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்தது யாருன்னா நம்மளோட முத்துலட்சுமி ரெட்டி தான். புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. The greatest cultured heritage of Tamil Nadu, there are some black spots often found and removed. And என்ன black spots na? One such black spot was Devadasi system. One of the important leaders who fought vigorously against this system was Dr. Muthulakshmi Reddy. இப்போ தேவதாசி சிஸ்டம்னா புரிஞ்சுதா? அதை வந்து யார் எதிர்க்கிறாங்க? முத்துலட்சுமி ரெட்டி. சரி, அவங்க எங்க பிறக்கிறாங்க? புதுக்கோட்டை. 30th July 1886. She was the first woman in India to get a degree in medicine. கரெக்டா பார்த்தோமா? எப்போ வாங்குறாங்க? ஐ மீன் எப்போ போய் ஜாயின் பண்றாங்க அந்த காலேஜ்ல? 1907. வெரி குட், 1907. In 1923. இது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க டிகிரி முடிச்சிட்டாங்க, அவங்க அம்மா வந்து இறந்துடுவாங்கப்பா. அவங்க அம்மாவும் ஃபர்ஸ்டே இறந்துருவாங்க டிகிரி படிக்கும் போதே. ஆஃப்டர் அவங்களோட எம்பிபிஎஸ் டிகிரிக்கு அப்புறமா அவங்களோட சிஸ்டர் திடீர்னு இறந்துருவாங்க 1923. எதனால இறந்து போறாங்கன்னு பார்த்தா அவங்களோட சிஸ்டருக்கு வந்து கேன்சர் இருக்கும், புற்றுநோயானது இருக்கும். அப்போ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, நம்ம கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்களே, இப்போ இந்த கேன்சருக்கு வந்து நம்ம ஒரு முடிவு கட்டணும், கேன்சருக்கு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. Her sister died of cancer. On that day she took a vow to destroy cancer. So she started Cancer Relief Hospital in 1949. Cancer Relief Hospital என்றது ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. Next, the Cancer Institute at Ammaiyar in Chennai was started due to her good efforts. இப்போ அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் யாரோட எஃபர்ட்ஸ்னால ஸ்டார்ட் ஆனது?
Muthulakshmi Reddy. So very important. Next, our first Prime Minister Pandit Jawaharlal Nehru laid the foundation for the institute. So இது கேக்குற क्वेश्चन தான். யார் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் நிறுவப்பட்டதுக்கு for foundation கொடுத்தாங்க அப்படினா நம்மளோட Prime Minister, first Prime Minister Jawaharlal Nehru. She was not only interested in medicine but also in politics, okay, and social reforms. She dedicated herself to the cause of removing the cruel practice Devadasi. Devadasi nale ivanga da first varano. Okay, Devadasi system from Tamil Nadu. She was personally praised by Gandhiji for her active propaganda against the Devadasi system. புரியுதா என்னென்னலாம் இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம படிக்க போகிறது ரொம்பவே முக்கியமானது. அப்ரிஷியேட்டிங் அ ரோல். இப்போ இவங்க சமூகத்துக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க. எப்பவுமே ஒருத்தவங்க சமூகத்துக்கு குரல் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு அரசியல் அந்தஸ்தானது கொடுக்குறாங்க. அவங்களோட ரோல் இது பண்ணதால அகேன்ஸ்ட் தேவதாஸ் சிஸ்டம் ஷி வாஸ் நாமினேட்டட் டு த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் 1927. முத்துலட்சுமி ரெட்டியோடது முக்கியமான பாயிண்ட். 1927ல நாமினேட்டட் டு த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, எழுதிக்கிறீங்களா? சரி, ருக்மணி லக்ஷ்மிபதியில நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இயர் 1937 என்னன்னு பார்த்தோன்னு பாருங்க. இயர் சொல்லிட்டேன், திருப்பி பாருங்கப்பா பேஜ. ருக்மணி லக்ஷ்மிபதியில இந்த இயர் 1937ல என்ன பார்த்தோம்? டக்குன்னு வாயை திறந்து சொல்லணும் நீங்க. அவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா யாரு? ருக்மணி லக்ஷ்மிபதி. அதே சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா யார் ஞாபகம் வரணும்? முத்துலட்சுமி ரெட்டி. புரியுதா? கிளியரா? சரி. As a result, the Madras government enacted a law abolishing the okay, இவங்க இதுல இருக்காங்கப்பா, சட்ட மேலவையில ஒரு உறுப்பினரா இருக்காங்களா? அப்ப அவங்க வந்து ஒரு மசோதா சொல்றாங்க. என்ன மசோதானா? தேவதாசி ஒழிக்கணும். தேவதாசி ஒழிப்பு மசோதா, abolition. எங்க பாது? As a result, the Madras government enacted a law abolishing the Devadasi system in 1947 under the Congress led by P. Ramaswamy Reddy, Omandur Ramaswamy Reddy. ஓகேவா? எழுதிக்கிறீங்களா? சரி, இது இன்னொரு முறை எடுக்கிறேன்ப்பா. இது மட்டும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவதாசி ஒழிப்பு மசோதான்னு சொல்லுவாங்க, பில். ஓகேவா? இந்த இயர் 1930ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவதாசியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பில் வந்து பாஸ் பண்றாங்க. ஆனா அது எப்ப நிறைவேறும் அப்படின்னா 1947ல தான் நிறைவேறும். ஓகேவா? 47 இங்க பாருங்க, தேவதாசி சிஸ்டம் abolition எப்ப நடக்கும்னா இந்த இயர் 1947 under the Congress government led by ஓமந்தூரார் ராமசுவாமி ரெட்டியார். ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இயர் கேட்பாங்க 1930ல பில்லு. அது எப்போ பில் வந்து ஆக்டா மாறுச்சு? தேவதாசி அபாலிஷன் ஆக்ட் எப்போ மாறுச்சுன்னா இந்த இயர் 1947. யாருடைய பீரியட்லனா ஓமந்தூரார். ஓகேவா? அவங்க எப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருந்தாங்க அப்படின்னா 1927. சரி, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். அவ்வளோதான்ப்பா, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இம்பார்ட்டன்ட் டைம் லைன் பாருங்க, நீங்களே சொல்லுங்க. 1907லேருந்து 1912 என்ன பண்ணாங்க? வெரி குட், எம்பிபிஎஸ். ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டர் இன் சவுத் இந்தியா, அந்த 5 years tenure. 1926லேருந்து 27 வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர். அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டெப்டி சேர்பர்சனாகவும் இருந்திருக்காங்க ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அங்கே ருக்மணி லக்ஷ்மிபதியில் என்ன பார்த்தோம்? அவங்க டெப்டி ஸ்பீக்கராக இருந்தாங்கன்னு பார்த்தோம். இவங்க டெப்டி சேர்மனாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், she was recommended to the Madras Legislative Council by Shankara Hariharan. She became the first woman in India to become a member of a legislative body அப்படின்னு சொல்றாங்க. 1927 November 2 வந்து மணிமேகலை சங்கம் headed by முத்துலக்ஷ்மி. அதுக்கப்புறமா இவங்க ஒரு இதழ் நடத்திருப்பாங்கப்பா, அது பேர் ஸ்ரீ தர்மா. அதுவுமே எழுதிக்கோங்க, ஸ்ரீ தர்மா. ஸ்ரீ தர்மா. நெக்ஸ்ட், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் பாருங்க. தேவதாசி விமென்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் கோயம்புத்தூர்ல. அப்புறமா 1930ல நீங்களே சொல்லுங்க.
Masoda. 930 introduction of the Devadasi abolition bill by the Justice Party, but it became a law. Epa law ஆச்சு only on October 9, 1947 under O.P. Ramaswamy Reddy. ஓகேவா பார்த்தாச்சு இதுவும். அதுக்கு அடுத்தது 1930ல இன்னொன்று ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ தேவதாசி அபாலிஷன் பண்ணோன்றாங்க. அங்கே இருக்க ஆர்ஃபன் சில்ட்ரனுக்குலாம் ஒரு வீடு இருக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு எஜுகேஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஔவை இல்லம் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஔவை இல்லம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லணும் ஆன்சரு? முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள். ஓகேவா? ஔவை இல்லம் அடையார்ல ஃபார் டெசிட்டுவேட்டட் அண்ட் ஆர்ஃபன் விமென், இவங்களுக்காக திறக்கப்பட்டதா என்னது ஔவை இல்லம். நெக்ஸ்ட் 1930ல அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் பூனால வந்து இவங்க பங்கேற்கிறாங்க. அதுக்கு அடுத்து May 5, 1930ல she resigned from legislative council because மகாத்மா காந்தி was imprisoned. ஏன் 1930ல மகாத்மா காந்தி இம்ப்ரிசன் ஆகுறாரு? சால்ட் சத்தியாகிரகா. ஓகே. 1934ல chaired the 9th women conference Madras constituency, held responsibility as president from 1933ல இருந்து 1947 வரையும். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. 1937ல ஃபர்ஸ்ட் விமன் ஆஃபீஷியல் ஆஃப் த மெட்ராஸ் கார்பரேஷன். மெட்ராஸ் கார்பரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான விமன் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் விமன் ஆஃபீஸர். 1949ல கேன்சர் ரிலீஃப் ஃபண்ட். லாஸ்டா அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல், the foundation stone was laid by Prime Minister Nehru, Jawaharlal Nehru in 1952. The Adayar Cancer Institute started functioning in 1954. இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் எப்பத்துலேருந்து ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா 1954ல இருந்து. அட் லாஸ்ட் 1954 இதுவும் இம்பார்ட்டன்ட்பா. ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டு, இதோட ஹெட்டா இவங்க சேர்பர்சனா யார் இருப்பாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. என்னது? ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டா. அதே மாதிரி சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டா யார் இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிட்டு வரணும். எனக்கு தெரியும், நான் சொல்லிடுவேன், பட் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நம்ம இப்போ ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டுன்னு இருக்குல்ல, அதே மாதிரி சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டாட்டு சேர்பர்சன் யார்? ஸ்டேட்டுக்கு சேர்பர்சன் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க. சென்ட்ரலுக்கு யாருன்னு கண்டுபிடிங்க. இப்போவே கண்டுபிடிக்க வேணாம், ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. இப்போ முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்கீமும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இவங்களோட ஸ்கீம் என்ன? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி மகப்பேறு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். ஓகேவா? அதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க? என்னவா இருக்கும்? அதாவது ஐஎம்ஆர் எம்எம்ஆர்னு இருக்கா, இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். அப்புறமா எம்எம்ஆர்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தாயும் சேயும் நலமாக இருக்கணும். அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கேஷ் இன்சென்டிவ்னு சொன்னேன். அப்போது 18,000 ரூபாய் தராங்கப்பா, 18,000. ஸோ ரெண்டாக தராங்க, 14,000 கொடுக்குறாங்க. அப்புறமா 2 நியூட்ரிஷனல் கிட்ஸாக கொடுத்துருவாங்க. அந்த நியூட்ரிஷனல் கிட்ஸாக என்ன இருக்கும்? அதில் டவல், அப்புறமா டேட்ஸு, வேற நல்லா இருக்கும், அயன் சிரப்பு. ஸோ இந்த எசென்ஷியல்ஸ்லாம் அதில் கொடுப்பாங்க. சரியா? இதில் நம்ம வாங்கணும்னா நம்ம எதில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா பிக்மி நம்பர். ஸோ நீங்கள் உங்களோட வேலை என்ன, ஹோம்ஒர்க் என்னென்னா பிக்மி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓகேவா? அதை நீங்கள் எழுதிட்டு எனக்கு நீங்கள் சொல்லணும். பிக்மி நம்பர், பிக்மியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை சொல்லணும். சரியா? அதுக்கப்புறமா முத்துலட்சுமி ரெட்டி தான் என்ன, இவங்களை பற்றி வேற என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களோட ஆட்டோபயோகிராஃபியில் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ லெஜிஸ்லேட்டர். ஓகே, இவங்க நடத்திய இதழ் ஸ்ரீதர்மான்னு பார்த்துட்டோம். இவங்களை பற்றி ஓவராலாக பார்த்துட்டோம்பா. சரி, ஸோ இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமும் மனசில் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? அப்புறமா எழுதுங்க அதை. டாக்டர்.S தர்மாம்பால், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து டாக்டர், இவங்க வந்து சித்தா டாக்டர். டாக்டர்.S தர்மாம்பால். ஓகே, தர்மாம்பால்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா வீர தமிழன்னை. சொல்லுங்க,
வீர தமிழன்னை. ஸோ இவங்க அப்போ இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லித்தர ஆசிரியர்களுக்கும் மற்ற சப்ஜெக்ட் எடுக்க ஆசிரியர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருந்தது. எதில் வேறுபாடு இருந்தது அப்படின்னா அவங்க கொடுக்குற சேலரியில், ஊதியத்தில் என்ன இருக்குது, வேறுபாடு இருக்குது. அதை எதிர்த்து போராடினவங்க தான் நம்மளோட தர்மாம்பாள் அவர்கள். ஓகே, இவங்களை பற்றி பார்க்கலாம். Dr.S. Dharmambal was born at Karundattangudi near Tanjavur. புதுக்கோட்டைனா யாரு? டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. கருந்தட்டாங்குடி தஞ்சாவூர்னா Dr.S. Dharmambal. As she was very much influenced by the ideas of Periyar, she showed great interest in implementing widow remarriage, intercaste marriage and women education. தர்மாம்பால்னாலே விதவை மறுமணம், முத்துலக்ஷ்மி ரெட்டினாலே தேவதாசி அப்படின்னு நீங்கள் ஒரு டியூன் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, she also had great interest in the development of Tamil literature and Tamil music. இப்போ அந்த தமிழ் லிட்ரேச்சர்லாம் உங்களுக்கு ஒரு பற்று இருக்கு, அதனால தான் அவங்க வந்து வீர தமிழன்னை அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. She participated in the Hindi agitation program in the year 1937ல இருந்து 40. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யாரு? தர்மாம்பாள். நெக்ஸ்ட் till 19 இது முடிச்சிட்டுமா? till 1940 the Tamil teachers, இதுதான் நான் சொன்னேன், had no due recognition in their society. தமிழ் டீச்சர்ஸ்க்கு ஒரு டியூ ரெகக்னிஷன் இல்லை, அதனால they were not paid equal salaries. கரெக்டாக ஈக்குவலாக salaries கொடுக்கல like other teachers. So she started an agitation called இலவு வாரம். ஓகேவா? அப்போ அவ்வை இல்லம்னா யார் ஞாபகம் வரணும்? முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள். அப்புறம் இலவு வாரம்னா தர்மாம்பாள். ஓகே. As a result, the educational minister Thiru Avinasi Lingam Chettiar announced equal pay to Tamil teachers like others. So இவங்க சொன்ன கூற்றை வந்து எடுத்துட்டு ஈக்குவல் பே கொடுக்குறோம் எல்லாருக்கும். யார் சொல்றா? திரு அவினாசி லிங்கம் செட்டியார், எஜுகேஷனல் மினிஸ்டர். ஓகே. To make the students improve their knowledge in Tamil and to score good marks in Tamil, இவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னை மாணவர் மன்றம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா எஜுகேஷன் கொடுப்பாங்க. யூத்துக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா எஜுகேஷன் மாணவர் மன்றத்தில் was established. நெக்ஸ்ட், she was president of the association for more than 10 years. அந்த மாணவர் மன்றத்தில் அவங்க என்னவா இருக்காங்க? பிரசிடெண்ட்டாக 10 years இருக்காங்க. Appreciating her service to Tamil language and literature, she was conferred the title Veera Tamilannai in 1951. Okay. 13th November 1938. ஓகேவா? இப்போ பெரியார் இருக்காரா? பெரியாரோட பேர் என்ன? உண்மையான பேரு ஈவி ராமசுவாமி. ஈரோடு வேங்கடப்ப ராமசுவாமி தான் நம்மளோட பெரியார். அவருக்கு பெரியார் அப்படின்ற டைட்டில் யார் கொடுத்தாங்க? Dr.S. தர்மாம்பாள். ஓகேவா? அதாவது இங்க பாருங்க, 13 நவம்பர் 1930ல சென்னை பெண்கள் மாநாடுன்னு நடக்கும். ஓகேவா? சென்னை பெண்கள் மாநாடுல பெண்கள் மாநாடோட தலைவரா, அதோட ஹெட்டா யார் இருப்பாங்க அப்படின்னா பெரியார் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா? மறைமலை அடிகளோட டாக்டர் நீலாம்பிகை அம்மையார் தான் ஹெட்டா இருப்பாங்க. அதுல பெரியார் என்ற டைட்டில Dr.S. தர்மாம்பாள் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை பெண்கள் மாநாடு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். She was one of the organizers of the 1938 conference of Progressive Women's Association which bestowed the title கொடுக்குறாங்க பெரியார் on E.V. ராமசுவாமி. அப்போ யார், எங்க நடக்குது அந்த மாநாடு? சென்னை பெண்கள் மாநாடு. அதோட ஹெட் யாரு? மறைமலை அடிகளோட டாட்டரான நீலாம்பிகை அம்மையார். அதுல பெரியார் டைட்டில் யாரு வழங்குறாங்க? Dr.S. தர்மாம்பாள். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், she also gave the title of ஏலசை மன்னர் to தியாகராய பகவதர். சரி. The great women who sacrificed and dedicated her whole life for the Tamil people, Tamil language and Tamil literature died. எப்போனா in 1959 at the age of 69. ஸோ இதுதான் வந்து தர்மாம்பாள் பற்றி ஒரு ஷார்ட்டாக நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா ரிவிஷன் பண்ணிங்கனாலே டக்குன்னு கேட்பாங்கப்பா. இப்போ இலவு வாரம்னா என்னன்னு கேட்பாங்க. நம்ம படிக்காமல் போனால் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்புறம் வேற என்ன? வீர தமிழனை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லணும். இக்கால ஔவையார்னா யாரு? அசலாம்பிகை அம்மையார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் ரிவிஷன். சொல்லி யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம், பட் நீங்கள் அதை எவ்வளோ அழகாக ரிவிஷன் பண்ணுறீங்க, இப்படி வச்சா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் சொல்லணும். சரியா?
நெக்ஸ்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகே இருங்க, இவங்களோட ஸ்கீம் ஒன்று பார்த்துடலாம். Dr.S தர்மாம்பால் இருக்காங்களா, தர்மாம்பால் விதவை மறுமணம், விடோ ரீமேரேஜ் ஸ்கீம். இன்டர் காஸ்ட் மேரேஜ் எல்லாமே, விடோ ரீமேரேஜ், விதவை மறுமணம்னாலே தர்மாம்பால். என்ன பார்க்குறோம் அப்படின்னா நான் கிராஜுவேட்னு ஒரு கேட்டகரியாக இருக்கும். நான் கிராஜுவேட், இன்னொன்று வந்து கிராஜுவேட். நான் கிராஜுவேட்னா எவ்வளோ கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுப்பாங்க 25,000 கொடுப்பாங்க. 25,000 ப்ளஸ் 8 grams ஆஃப் கோல்டு தராங்க. அப்புறமா கிராஜுவேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 50,000 தராங்க ப்ளஸ் 8 grams ஆஃப் கோல்டு. விடோ ரீமேரேஜில் இந்த ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ பாண்டு கொடுப்பாங்க, செக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ப்ரொவிஷனில் வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த இயர் 1975. அதுமே எழுதிக்கோங்க. 1975ல் விதவை மறுமணம். இது மட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகே, ஸோ இவங்களை பற்றி படிக்கலாம். இவங்களை வந்து அண்ணா இருக்கார்ல, நம்மளோட அறிஞர் அண்ணா மூவலூர் ராமாமிர்தமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அன்னி பெசன்ட். ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு அன்னி பெசன்ட் தான் நம்மளோட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். பாருங்க, she was a Tamil social reformer, author and political activist of Dravidian movement who worked for the abolition of Devadasi system in Madras presidency. இவங்களுமே தேவதாசி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினவங்க தான். She was born in திருவாரூர் and திருவாரூர் பாலூர்ல பிறந்திருப்பாங்க. ஓகேவா? and was brought up at மூவலூர். மூவலூர் எங்க இருக்குன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். ஓகேவா? village near மயிலாடுதுறை. hence she was commonly known as மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இப்போ மூவலூர் எங்க இருக்கு? மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கதான் அவங்க வளர்ந்ததுனால மூவலூர் ராமாமிர்தம் சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரிஜினலா பிறந்தது வந்து திருவாரூர். She was the author of இந்த நாவல் எழுதிக்கோங்க, தாசிகளின் மோசவலை, இன்னொன்று வந்து மதிப்பெற்ற மைனர். ஸோ இந்த இயர் 1936 ஒரு நாவல் எழுதுறாங்க. அது பேரு தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் என்ற நாவலை எழுதினார். இதை எழுதிக்கோங்க. ஓகேப்பா, லிசன். Originally a supporter of the Nationalist Indian National Congress, she became a member of Periyar Ivera Ramaswamy self-respect movement after Periyar left Congress in 1925. So இவங்க active participant of Periyar movements அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, in 1930 she supported Muthulakshmi Reddy's failed attempt to abolish Devadasi system in presidency through legislation. So இவங்களும் சப்போர்ட் பண்றாங்க abolition of Devadasiக்கு. She took part in anti-Hindi agitation of 1937 to 40 and in November 1938 was jailed for 6 weeks. இது ரொம்பவே முக்கியம். ஸோ இவங்க வந்து ஜெயிலுக்கே போகிறாங்க 6 வாரம் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் அஜிடேஷன். என்ன அஜிடேஷனு? ஆன்டி இந்தி அஜிடேஷன் ஃப்ரம் த இயர் 1937 to 40. சரியா? The public awareness created by her novel and her continuous campaign to abolish Devadasi system were instrumental in passage of the Madras Devadasi Prevention of Dedication Act of Devadasi Abolition Bill, which outlawed the practice in 1947. Next, in 1949 she parted ways with Periyar when he married Mani Ammai, a woman much younger than he was. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. She became a supporter of the Dravida Munnetra Kazhagam, a new party started by Periyar's protege யார்? C.N. அண்ணாதுரை. அதுலயும் அவங்க சப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. After seeing a dream become true, she passed away on 27 June 1962. இப்போ மூவலூர் ராமாமிர்தம்னால என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பேரறிஞர் அண்ணா அவங்கள வந்து தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துடணும். அப்புறமா இவங்க ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இன் எல்லா ப்ரொட்டஸ்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் தேவதாசி, ஆன்டி இந்தி அஜிடேஷன். ஸோ இதெல்லாம் இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். அப்புறம் இவங்க ஒர்க்ஸும் சொன்னோமே, என்னது? தாசிகளின் மோசவலை, மதிப்பெற்ற மைனர்கள், அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா
இவங்கள ரிலேட்டட் ஸ்கீம் மூவலூர் ராமாமிர்தம் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்னு ஒன்று வரும். இதை எழுதுங்க. மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 1989ல் கேர்ள் சைல்டோட எஜுகேஷனுக்காக போடுவாங்கப்பா. கேர்ள் சைல்டோட எஜுகேஷனுக்காக போட்டு இப்போ அதை வந்து ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. ரீவேம்ப்னா வேற நேம்ல கொடுத்துருக்காங்க, மாற்றி அமைச்சிருக்காங்க. என்னன்னு மாற்றி அமைச்சிருக்காங்க? புதுமை பெண் திட்டம். சரி, புதுமை பெண் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? புதுமை பெண் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? டீச்சர்ஸ் டே அன்னைக்கு. டீச்சர்ஸ் டே எப்போ? வெரி குட், செப்டம்பர் 5. எந்த வருஷம்னா 2022ல் சென்னையில தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? புதுமை பெண் திட்டம். ஸோ இதை வந்து என்னவா ரீவேம்ப் பண்ணியிருக்காங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு மந்த்லி கொடுக்குற அலவன்ஸ் மாதிரி. ஓகேவா? புதுமை பெண் திட்டம்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு கேர்ள் சைல்டு என்ன ஹையர் எஜுகேஷனுக்காக போனாங்கன்னா அவங்களுக்கு மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 1000 rupees. ஓகே, இதுதான் வந்து புதுமை பெண் ஸ்கீம். ஸோ மூவலூர் ராமாமிர்தமோட மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் தான் என்னவா ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க? புதுமை பெண் திட்டம். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோல் ஆஃப் ஃபாரின் விமன் பர்சனாலிட்டிஸ் அன்னி பெசன்ட். சரி, இது மட்டும் நான் கொஞ்சம் எழுதி போட வேண்டியது இருக்கு, இருங்க வரேன். இப்போ முடிச்சிடலாம்ப்பா கையோட. அது வரையும் நீங்கள் படிங்க. ஃபோன் ஏதாவது வந்துச்சோ பாருங்க. ரோல் ஆஃப் ஃபாரின் விமன், அவங்க என்னெல்லாம் வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்னி பெசன்ட். ஸோ அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அயர்லாந்து பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட பேரண்ட்ஸ் தான் ஐரிஷ், ஆனால் இவங்க வளர்ந்தது ஃபுல்லாகவே இங்கிலாந்து தான். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க எப்போ இந்தியாவுக்கு வராங்கன்னு பாருங்கப்பா. 1893ல் கேம் டு இந்தியா. ஓகே, இவங்க எப்போ பிறக்கிறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். 1847 to 1933 தான் இவங்களோட டைம் லைன். 1847லேருந்து 1933. ஓகே, இவங்க எப்போ இந்தியா வராங்கன்னா கேம் டு இந்தியா யாரு? நம்மளோட அன்னி பெசன்ட். இதே வருஷத்தில் ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பார் 1893ல். யாருன்னா நம்மளோட மகாத்மா காந்தி 1893ல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருப்பார். சரி, இவங்களை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இவங்க எப்போ எதுலேருந்து அறிமுகமாகறாங்கன்னா 1875ல் தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரம்ம ஞான சபை அப்படின்னா என்ன அப்படின்னா, தியோனா என்ன? வேதங்கள். ஓகேவா? இப்போ நம்மளோட பகவத்கீதா, உபனிஷம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மறுபடியும் நம்மளோட இந்தியன்ஸ்க்கே தெரியல இதை பற்றிலாம். ஸோ நம்மளோட கல்ச்சர் எப்படிலாம் இருக்குது, நம்மளோட கல்ச்சரில் இருக்க இந்த புக்ஸ் எல்லாம் பாருங்கள். புத்திசம்னு இருக்குல்ல, புத்திசம் ஒரு கான்செப்டை ரிவைவ் பண்ணுறாங்க. மறுபடியும் இந்த மாதிரிலாம் புத்திசம்லாம் இருக்குது, அதெல்லாம் படிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி. இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 1875. யாரு அப்படின்னா பிளவாட்ஸ்கி அண்ட் H.S. ஆல்காட். இப்போ H.S. ஆல்காட் நம்ம படிச்சிருப்போம். அயோத்திதாச பண்டிதர்னு பார்த்தோமா? அயோத்திதாச பண்டிதர் வந்து என்ன மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுவாரு? ஸ்ரீலங்கா போயிட்டு புத்திஸ்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுவார். யாரோட ஆலோசனையும் படினா இந்த H.S. ஆல்காட்டின் படிதான். ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, அப்போ தியோசாபிக்கல் சொசைட்டி யார் ஸ்டார்ட் பண்றா? பிளவாட்ஸ்கி, ஹெலனா பிளவாட்ஸ்கி அண்ட் H.S. ஆல்காட். ஓகேவா? இது நெக்ஸ்ட் எப்போ? இது வந்து யூஎஸ்ஏல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அது அடையார் வந்திருக்கும். ஓகேங்களா? அடையார்ல வந்திருக்கும். அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த அடையார்ல இருக்கும் போது 1907க்கு வந்துருங்கப்பா. இதோட தியோசாபிக்கல் சொசைட்டி முடிஞ்சிருக்கு. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு லீடரா இருப்பாங்க 1907ல். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா H.S. ஆல்காட் வந்து இறந்துடுறாரு 1907ல். என்ன ஆகிடுறாரு? H.S. ஆல்காட் இறந்துட்ட பிறகு அந்த போஸ்ட்ல ஒரு பிரசிடென்ட்டா யார் வராங்க அப்படின்னா நம்மளோட
அன்னி பெசன்ட் வராங்க. இப்போ 1907 வந்து முக்கியமான வருஷம். அந்த வருஷம் தான் என்ன ஆகுது, HS ஆல்காட் இறந்துடுறாரு. அப்போ ஷீ பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் தியோசாபிக்கல் சொசைட்டி. அதுக்கு முன்னாடியே அவங்க இதில் மெம்பராக தான் இருப்பாங்க. ஆனால் அதோட தலைமை பொறுப்பை எப்போ வகிக்கிறாங்கன்னா இவரோட மரணம்க்கு அப்புறமா, HS ஆல்காட்டோட டெத்துக்கு அப்புறமா. நெக்ஸ்ட்டு இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா 1898 சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அட் பனாரஸ் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அட் பெனாரஸ். இது ஒரு காலேஜா இருக்கு, அதுக்கப்புறமா அது லேட்டரா யூனிவர்சிட்டியா மாறுது. ஓகேவா, பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஓகே, இது யார் யூனிவர்சிட்டியா மாத்துறாங்கன்றத கொஸ்டினா கேட்பாங்க. மதன் மோகன் மாலவியா, அது எழுதிக்கோங்க. இந்த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அட் பெனாரஸ் லேட்டர் சேஞ்ச் டு என்னது, யூனிவர்சிட்டி. என்ன யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. யாரால மாற்றப்பட்டதுன்னா மதன் மோகன் மாலவியா, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்க சில ஸ்டேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கப்பா, கோட்ஸ்லாம் நல்லா இருக்கும். பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் அ ட்ரெயின் டிலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். ஓகேவா, தமிழ்ல என்னது, அடிமைத்தனத்துடன் கூடிய ஆடம்பரமான ரயிலில் செல்வதை விட சாதாரண மாட்டு வண்டியில் சுதந்திரத்துடன் செல்வதே சிறந்தது அப்படின்னு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுவாங்க பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் யாருப்பா சொன்னது, அன்னி பெசன்ட்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் இவங்களை பத்தி. இதெல்லாம் சொல்லியாச்சா? இவங்க எழுதின ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார இதழ், இது வந்து வீக்லி மேகசின் மாதிரி வரும். என்னது, காமன் வீல். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். காமன் வீல் யாரோடது, நியூ இந்தியா யாரோடதுன்னா நம்மளோட அன்னி பெசன்ட்டோடையது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, வீடியோ போடுவேன்ப்பா, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சு எழுதிக்க மாட்டீங்களா? ஓகே ஓகே. பிரிட்டிஷ் சோஷியலிஸ்ட், தியோசாபிக், women's right activist and a writer who became a champion of Indian self-rule and women's participation empowerment. Okay, political empowerment. Next இவங்களோட இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் படிக்கலாம் பாருங்க. ஹோம் ரூல் ரொம்பவே முக்கியமானது. இங்க பாருங்க, வேர்ல்டு வார் நடக்குமா, எப்ப நடக்குது, வேர்ல்டு வார் 1 80 நடக்குதா? இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் இந்தியன்ஸை வந்து இந்த மாதிரி வேர்ல்டு வாரில் இந்தியன்ஸ் கொஞ்சம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஃப்ரீடமே கொடுத்துட்றேன் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. நம்மளும் ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க ஃப்ரீடம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, அதனால வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது மூமெண்ட் தான் இந்த ஹோம் ரூல் லீக்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம்னா 1916. ஸோ சதர்ன் பார்ட் மெட்ராஸில் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்மளோட அன்னி பெசன்ட். நார்தர்ன் சைடில் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா திலகர், பாலகங்காதர் திலகர். ஹோம் ரூல், தன்னாட்சி இயக்கம். நீ என்ன ஆட்சி பண்ணுறது, நானே எனக்கு தேவையானதை செல்ஃப் ரூல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லான்ச் த ஹோம் ரூல் லீக் இன் மெட்ராஸ் டு டிமாண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் ஃபார் இந்தியா ஆன் லைன்ஸ் ஆஃப் தி ஐரிஷ் ஹோம் ரூல் லீக். அயர்லாண்ட்லேயும் இந்த மாதிரி தன்னாட்சின்னு ஒன்று நடந்திருக்கு. அதன்படி இங்கே இந்தியாவிலையும் நான் என்ன பண்ணுவேன், தன்னாட்சி ஹோம் ரூல் லீகை கொண்டு வருவேன்னு நம்ம அன்னி பெசன்ட் 1916 ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் விமன் இந்தியன் அசோசியேஷன். விமன் இந்தியன் அசோசியேஷன் இது ஞாபகம் இருக்கா, நான் உங்களுக்கு நடத்தினேன். எந்த வருஷம், 1917. co-founder, correct, co-founder founded the Women Indian Association in Adayar, Madras, served as its first president. Women Indian Association யாரெல்லாம் ஃபவுண்ட் பண்ணா, யாரா சொல்றீங்களா? வெரி குட். டோரோத்தி ஜின்னா ராஜாதாசா, அப்புறம் அன்னி பெசன்ட், மார்கரெட் கசின்ஸ். சூப்பர். சரி, நெக்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட். இங்க பாருங்க இப்ப என்ன நடக்குது பாருங்க. 1916 அவங்க என்ன பண்றாங்க, தன்னாட்சி இயக்கம், செல்ஃப் ரூல் நடக்குது. செல்ஃப் ரூல்ல இவங்க சுய ஆட்சி அவங்களே கொடுத்துங்கன்னா பிரிட்டிஷ் சும்மா விடுவாங்களா? சும்மா விடல. அப்ப என்ன பண்றாங்க, சண்டை போட்டு இந்த அன்னி பெசன்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 1916, அதாவது 17 கிட்ட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போட்டு வெளில வந்தாலே பெரிய ஆள். ஓகேவா, ஏன்னா அவங்க பாடுபட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க எங்க வராங்க, 1917 வெளியே வராங்க. வந்த உடனே ஐஎன்சின்னு ஒன்று பார்த்தோமா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஆலன் அக்டோவியன் ஹியூம் ஸ்டார்ட் பண்ணது, அதெல்லாம் பார்த்தோமா. ஒரு செஷனும் இங்க நடக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 1917 கல்கட்டா செஷன் நடக்குது. கல்கட்டா செஷனோட பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட்டா ஐஎன்சியில் யாரை போடுறாங்க, அன்னி பெசன்ட். இது ரொம்பவே முக்கியம். இங்க பாருங்க,
ஐஎன்சி பிரசிடென்ட் 1917 உங்களுக்கு ஞாபகம் வராது, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை. 1916 ஹோம் ரூல் லீக், அதில் வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்களே செல்ஃப் ரூல் பண்ணதுனால பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஜெயிலில் போயிட்டு வெளில வராங்க. அவரோட சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அருணால்டே, அப்புறம் வேற யார், பிபி வாடியா, இவங்கெல்லாம் இவங்களோட சப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்த உடனே கல்கட்டாவில் ஒரு செஷன் நடக்குது, ஐஎன்சி மாநாடு. அதில் தலைவராக இவங்களை போடுறாங்க. ஐஎன்சி பிரசிடென்ட் 1917 became the first women president of Indian National Congress at the Calcutta session in 1917. Clear? Next, edited and published the influential national newspapers New India and Commonweal. So இது நம்ம பார்த்துட்டோம், New India and Commonweal. சரி, இவங்களோட இம்பார்ட்டன்ட் கோட் சொல்கிறேன், அது கொஞ்சம் எழுதிக்கோங்க. ஐ ஆம் அன் இண்டியன் டாம் டாம். ஐ ஆம் அன் இண்டியன் டாம் டாம் சொல்கிறாங்க. டாம் டாம்னா என்னது? டாம் டாம்னா எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஓகேவா? வேக்கிங் அப் த ஸ்லீப்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேக்கிங் அப் த ஸ்லீப்பிங் ஸ்லீப்பர்ஸ். and making do their work. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அன்னி பெசன்ட் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இவங்க தான் 20th நம்ம பார்க்க போகிறது, மார்கரெட் கசின்ஸ். இந்த இயர் 1878 1954 வரைக்கும் Irish born educationist, suffragist and theosophist who dedicated her life to mobilizing Indian women for their political and social rights. அப்போல்லாம் விமனுக்கு ஓட்டு போடுற உரிமையே இருக்காது. அது 1917 விமன் இண்டியன் அசோசியேஷனுக்கு பிறகு தான் விமனுக்கு வந்து லிட்ரஸி, ஓட்டிங் ரைட்ஸ் எப்போ வந்தது? 1921. ஓகேவா? இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. Women Indian Association 1917 played a central organizational role in founding the Women Indian Association in Adayar alongside Annie Besant. So alongside Annie Besant. இது நம்ம already பார்த்தோம். Next, served as the editor of Sri Dharma. இந்த ஸ்ரீ தர்மா யாரோட இது? முத்துலக்ஷ்மி ரெட்டி. ஞாபகம் இருக்கா? முத்துலக்ஷ்மி ரெட்டியோட இதழ் தான் வந்து ஸ்ரீ தர்மா. அதோட எடிட்டராகவும் இவங்க இருந்திருக்காங்க. The monthly journal of Women Indian Association which advocated for gender equality and legislative reforms கொண்டு வந்திருக்காங்க. suffrageனா ஓட்டு, deputation, drafted and organized the historic all women delegation led by Sarojini Naidu to meet Edwin Montagu demanding voting rights for women க்கு இவங்க இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. met Edwin Montagu. This led to Madras presidency becoming the first in India to grant women suffrage in 1921. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மெட்ராஸ் மாகாணம் தான் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு கிராண்ட் விமன் சஃப்ரேஜ். 1921 வருஷம் முக்கியம். லாஸ்டா இதுவும் பார்த்தோம், ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தோமா? 10 years கழிச்சு 1927 ஃபவுண்டட் த ஆல் இந்தியா விமென் கான்ஃபரன்ஸ் இன் பூனே, ஃபோக்கஸிங் ஹெவிலி ஆன் ஃபீமேல் எஜுகேஷன் அண்ட் சைல்டு மேரேஜ் அபாலிஷன். அப்புறம் நேஷனல் ஆந்தம் கனெக்ஷன். வைல் விசிட்டிங் Mandanappal, Andhra Pradesh in 1919 with her husband James Cousins, they hosted Rabindranath Tagore. Margaret Cousins transcribed the Western music notion for Janagana Manna, which remains the standard tune used today. So இந்த ஸ்டாண்டர்ட் டியூனை கொண்டு வந்தது நம்மளோட மார்கரெட் கசின்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இதோட நம்ம ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். சரி, நம்ம டெய்லி யூடியூப்பில் கிளாஸஸ் போடுறோமா? டெய்லி கிளாஸஸ் வருது. இன்றைக்கி என்ன டே? இன்றைக்கி வந்து Day 30. ஸோ நம்ம 1 month-ஆக ரெகுலர் கிளாஸஸ் போட்டுட்ருக்கோம். இதில் என்னெல்லாம் படிச்சிங்க? பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, வேறு ஆப்டிடியூடு, யூனிட் 6, ஜியாகிரஃபி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பாளையக்காரர் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.